இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே 84 வயதான பானுவேலின் மகளான இறைவாக்கினரான கைம்பெண்ணான அன்னா என்கிற ஒரு பெண்மணியை சந்திக்கிறோம். இயேசுவை ஆலயத்தின் வளாகத்திலே அன்னா காண்கிற நிகழ்வானது ஏதோ ஒரு எதிர்பாராமல் நடந்த ஒரு நிகழ்வல்ல. மாறாக அன்னாளின் தன்னுடைய வாழ்நாளின் பல நாள் காத்திருப்பினுடைய ஒரு உச்சம்தான் அன்னாவும் குழந்தை இயேசுவும் சந்தித்து கொண்ட அந்த நிகழ்வு. அன்னாவின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் 3 மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலிலே அன்னா கொண்டிருந்த உறுதியான ஜெபமும் நோன்பும். அன்னா இறைவனை தான் காண வேண்டும் என்பதற்காக தன் வாழ்நாள் முழுவதுமாக ஆலயத்திலே தங்கியிருந்து உறுதியான ஜெபத்தோடு உறுதியான அந்த நோன்போடு ஆண்டவரை காண ஆவல் கொண்டு தன்னையே தயாரித்து காத்திருக்கிறார். அன்னாவை போல நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வின் எல்லா சூழல்களிலுமே ஜெபத்திலும் நோன்பிலும் ஆண்டவரை மையப்படுத்தியவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, அன்னாவின் வாழ்வில் காணப்பட்ட மிக உயரிய பண்பு காத்திருத்தல். காத்திருத்தல் என்பது எல்லா நற்பண்புகளிலும் சிறந்ததாக காணப்படுகிறது. அன்னாவும் தன் வாழ்நாள் முழுவதுமாய் மீட்பரை காண காத்து கொண்டிருக்கிறார். இன்று நீங்களும் நானும் வாழக்கூடிய இந்த அவசர உலகத்திலே உண்கிற உணவாக இருந்தாலும், மேற்கொள்கிற பயணமாக இருந்தாலும், சந்திக்கிற மனிதர்களானுடைய உரையாடலாக இருந்தாலும், நாம் எடுத்துக்கொள்கிற மருத்துவ சிகிச்சைகளாக இருந்தாலும், அனைத்துமே நாம் ஒன்று செய்த உடனடியாக நம்மளுக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று ஆசை கொள்ளுகிறோம். ஆனால் அன்னா நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் காத்திருப்பது. அந்த காத்திருத்தலின் நேரங்களிலே பல வேளைகளிலே நாம் சோதிக்கப்படலாம். ஆனால் அன்னாளை போல நாம் அந்த காத்திருதலின் நிறைவை கண்டுகொள்வோம் என்று அன்னாளின் வாழ்வு நமக்கு கற்பிக்கிறது. மூன்றாவது, அன்னாவின் வாழ்விலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம், அவர் மீட்பரை இயேசுவை கண்டுகொள்கிறார். அந்த காத்திருத்தலின் உச்சமாக தான் கண்டுகொண்ட மீட்பரை தனக்குரியதாக மட்டுமல்லாமல் அவர் அனைவருக்கும் அதை அறிவிக்கின்றார். தான் கண்டுணர்ந்த தங்கள் கண்கள் கண்ட அந்த மெசியாவை உலகம் முழுவதுமுக்காய் அறிவிக்கின்றார். அத்தகைய வாழ்வு வாழத்தான் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து பிறப்பு எண்கிழமை நாளிலே பயணித்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பாலன் இயேசுவை குடிலிலே கண்ட நாம் அந்த கண்ட பாலன் இயேசுவை இந்த உலகம் முழுவதுமாய் எடுத்து அறிவிக்கக்கூடிய அந்த நற்செய்தி அறிவிப்பாளர்களாக அன்னாளை போல வாழ அழைக்கப்படுகிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்னாவின் வாழ்விலே காணப்பட்ட அத்தகைய பண்புகள் என் வாழ்விலே இருக்கின்றனவா? அன்னாவை போல உறுதியான ஜப வாழ்வும் நோன்பும் என் வாழ்வில் இருக்கின்றதா? அன்னாவை போல இறைவனுக்காக காத்திருக்கக்கூடிய அந்த மனநிலை என்னிலே இருக்கிறதா? அன்னாவை போல மீட்பரை கண்டவுடன் மீட்பரை இந்த உலகத்திற்கு அறிவிக்கின்ற அந்த மனநிலையை நான் கொண்டிருக்கிறேனா என சிந்தித்தவர்களாய் அத்தகைய பண்புகளை நமதாக்கி கொள்ள தொடர்கிற பலியிலே ஜெபிப்போம். ஆமேன்.